நான் வந்து விருகம்பாக்கத்துல சீப்ராஸ்னு ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. சும்மா ஸ்மைல் பண்ணி போயிருவாங்க. ஸோ நான் ஒரு நாள் லிஃப்ட்ல இறங்கி போயிட்டு இருக்கும்போது, ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த டைம்ல கிராஸ் பண்ணி, "அங்கிள் எதிர்நீச்சல் சாங் கேட்டீங்களா?" அப்படின்றாரு. இல்லையே, எல்லா சாங்கும் சூப்பர். நான் பேசுனதே கிடையாது. இன்ன வரைக்கும் ஒரு ஸ்மைல் பழக்கம் தான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல பழக்கம். பட் அவரு எதுக்கு இப்படி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்ல ஒரு கேரக்டர் வந்து கூப்பிட்டு இந்த எதிர்நீச்சல் சாங் கேட்டீங்களா, இவர் எதுவுமே பேசுனதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் எதிர்நீச்சல் சாங் கேட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வெறுமனே ஒரு மாஸ் சாங் மட்டும் இல்லை, அந்த டைம்ல ரொம்ப அழகான ஒரு இருக்கும். ஸோ அப்போ நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன், எதிர்நீச்சல்ல இருந்து நோட் பண்ண. அப்புறம் கொலவெறி சாங் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு வேவ் மாதிரி கிளம்பி இதாச்சு. இது வந்து கொலைவெறி அப்ப நான் வந்து பாம்பேல துப்பாக்கி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்து லொகேஷன்ல பக்கத்து இடத்துல ஸ்பீக்கர் போட்டு சும்மா ஃபங்க்ஷன்லாம் பாடும். ஓகே ஓகே. யார் அவன், நம்ம ஊர்ல வந்து ஒரு நியூ கமர் இங்க வந்து இங்க பாடுற அளவுக்கு ஒரு சாங் இப்படி இருக்கேன்ட்டு என்னோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணிடுச்சு. அப்போ ஒரு 3 படம் தான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகேன்ட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணேன். எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசை இருக்கும். திடீர்னு வந்து இப்படி ஒரு 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 எனர்ஜியா வர்ற ஒரு ஆளோட காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு நினைச்சேன். அப்படிதான் அது கத்தி ஸ்டார்ட் ஆச்சு.